Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா பச்சரிசி மாவு ரொட்டி. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான, டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. Friends, நம்ம பச்சரிசி மாவு ரொட்டியோட மெயின் இன்கிரிடியன்ட்டே பச்சரிசி மாவு தான். இது வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்து சீரகம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு, தேங்காய் துருவின தேங்காய். ஒரு தேங்காவை நல்லா துருவி இப்படி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரொட்டிக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவு பச்சரிசி மாவை இப்போ நம்ம போட்டோம். தேங்காய் துருவல், ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். உப்பில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதையும் அந்த மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் உப்போட டேஸ்ட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை நல்லா கை வச்சு நொறுங்க பிசைஞ்சிடணும். அப்போ தான் அதை ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இதில் வந்து நீங்கள் கேப்ப மாவும் போட்டு கேப்ப ரொட்டியாகவும் பண்ணலாம். பச்சரிசி ரொட்டி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க நம்ம ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சரிசி ரொட்டிக்கு நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சில பேருக்கு நெய்யோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி பண்ண போகிறோம். கல் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ ரொட்டியை போட்டாச்சு. அடுப்பை நம்ம சிம்மில் போட்டுட்டு தண்ணி தொட்டு அதை லேசாக ரொட்டியை தட்டணும். சுற்றி எண்ணெய் விடணும். இந்த ஃப்ளேவருக்கு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி நம்மளுக்கு வீட்டில் வந்து இட்லி மாவு இல்லைனாலும் டக்குன்னு இது ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். இந்த ரொட்டி வந்து சும்மாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி தொட்டு கூட சாப்பிட்லாம். சட்னி கூட, தக்காளி சட்னி இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சுகர் கூட தொட்டு சாப்பிட்லாம். அது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டான எம்மியான டேஸ்டியான பச்சரிசி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.